எந்த ஒரு அதிமுக தொண்டரோ இல்ல எந்த ஒரு புரட்சி தலைவர் தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது எங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்திருக்கிறது என்கிற முறையில தான் நாங்கள் அதற்கு எதிர்வினையாற்றினோம். அதுவும் நாகரிகமான முறையில நாகரிகமான வார்த்தைகளை தான் சொன்னோம். அதனால அவர் அதை புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளை, குறிப்பாக காங்கிரஸ் கட்சி அந்த கூட்டணியில் நீடிக்குமா என்பதே இன்னும் $1 பில்லியன் கொஸ்டினா தான் இருக்கு. அதை பற்றி யாரும் கேட்கவே மாட்டீங்க. உங்க கூட்டணி இன்னும் பலம் போடணுமா, இருக்கிற பலம் பத்தாதான் என்கிட்ட டெக்னிக்கா கேட்கறீங்க. திமுக கூட்டணியை நம்பித்தான் திமுக ஒவ்வொரு தேர்தலையுமே இருக்கு. இதுவரை கடந்த காலங்கள்ல அவர்கள் போட்டியிட்ட தேர்தல்கள் எல்லாம், இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சிக்கும் அவர்களுக்கும் கடுமையான ஒரு போட்டி நிலவுவது உண்மை. அது உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிந்தவரை காங்கிரஸ் கட்சி 35 to 40 தொகுதி வரை கேட்பதாக வருகின்ற செய்தி உண்மை. கூட்டணி ஆட்சி வேண்டும், எங்களுக்கு காங்கிரசுக்கு அமைச்சர்கள் இட வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி கேட்பதும் உண்மை. அதனால காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இடம் பெறுமா இல்லை வெளியில வருமா என்பதை வெகு விரைவில் தெரிந்துவிடும். இல்ல ஏறத்தாழ இப்ப மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முழக்கங்களை தான் திராவிட இயக்கங்கள் இதுவரைக்கும் முன் வச்சிருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்ப தமிழ்நாட்டிலும் ஒரு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதா திருமாவளவன் சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படியான ஒரு சூழல் இருக்கதா? இந்த நேரத்துல திருமாவளவன் பற்றி நீங்க கேட்டீங்க. நேற்றைக்கு கூட அவர் எங்களை பத்தி சொன்னப்ப அண்ணன் OPS பற்றி நான் சொன்ன கருத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றார். நான் அண்ணன் OPS அவருடைய உரிமை, அவருடைய விருப்பம், அவர் எந்த கூட்டணியில் வேண்டுமானாலும் சொல்லலாம், எந்த கட்சியில் கூட போய் சேர்ந்து போட்டியிடலாம். நான் அதை பற்றியெல்லாம் நான் கருத்து சொல்ல, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். நான் சொன்னது நண்பர் திருமாவளவன் அவர்கள் இயக்கம் கட்டார். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவை எதிர்க்கின்ற அரசியல் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது. அந்த தலைவர்கள் ஆசியோடு, எம்ஜிஆர் மற்றும் அம்மாவுடைய ஆசியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆவார், மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று ஐயப்பன் அவர்களை பேச வைத்தது, அது சட்டமன்றத்திலே பேச வைத்து, அது சட்டமன்ற பதிவேட்டிலே ரெக்கார்ட் பண்ண வைத்ததை எந்த ஒரு அம்மாவின் தொண்டரும், எந்த ஒரு அதிமுக தொண்டரோ இல்ல எந்த ஒரு புரட்சி தலைவர் தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது எங்களுக்கு பெரிய மனவலியை கொடுத்திருக்கிறது என்கிற முறையில தான் நாங்கள் அதற்கு எதிர்வினையாற்றினோம். அதுவும் நாகரிகமான முறையில நாகரிகமான வார்த்தைகளை தான் சொன்னோம். அதனால அவர் அதை புரிஞ்சுக்கணும். நாங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் தொண்டர்கள், அம்மா அவர்களின் தொண்டர்கள். எங்கள் தலைவர்கள் ஆட்சியோடு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னதை எப்படி எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பது தெரியவில்லை. நான் கேட்ட கேள்வி கூட்டணி, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணிக்கான சூழல், மத்தியில கூட்டாட்சி, தமிழ்நாட்டிலும் கூட்டாட்சிக்கான ஒரு சூழல். அவர் என்ன கூட்டணி ஆட்சி வேண்டும் கேட்கிறாரா? அதெல்லாம் அவர் கேட்கல. நாங்க அதிக சீட்டுகள் கேட்போம், ஆனா குடுக்கலனாலும் போட்டிடுவோங்கிறாரு. அவர் கிளியரா சொல்லட்டும். தமிழ்நாட்டுல அவருக்கு இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நண்பர் திருமாவளவன் பொதுவெளியில் சொல்ல தயாராக இருந்தால் அதை பற்றி பிறகு நான் பதில் சொல்றேன். நீங்க அதே கூட்டணி ஆட்சிக்கு, அதாவது எங்களை பொறுத்தவரைக்கும் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி, இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் கஞ்சா புழங்குகின்ற இந்த ஆட்சி, வருங்கால இந்தியாவாகிய இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு பொதுவெளியிலோ வீடுகளில் தனியா இருப்பவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலையில் இருக்கிறது. எதிலும் ஊழல், எங்கும் ஊழல். நீங்க சொன்ன மாதிரி காசை கொடுத்து ஓட்டை வாங்கி விடலாம்ங்கிற சூழ்நிலையில இந்த ஆட்சியாளர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நாங்க சொல்றோம், இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் குறிக்கோள். அதற்காகத்தான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம்.
அறிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.